நீங்க யாரோட வந்து சூப்பரா அந்த லவ் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு? மனிஷாவோடயா இல்ல அந்த இன்னொரு ஹீரோயினோடயா? மனிஷா வச்சுக்கிட்டே கேட்டா எப்படிங்க? உண்மையை பதில் சொன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. எனக்கு லஞ்சுக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இப்போ கட் போடாது. அப்பனா நீங்க இல்ல, அதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஷார்ப்புங்க. புரிஞ்சிருச்சுல. கோவிட் வந்து உங்களை என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இப்போ. ஓகே. தென் என்னோட அப்பா கூட செகண்ட் கோவிட்ல தான், அந்த டைம்ல தான் இறந்துட்டாரு. சாரி ஃபார் யுவர் லாஸ். என்னோட படம் கன்னிமாடம் ரிலீஸ் ஆகியும் தேட்டரில் இருக்கும்போது கோவிட்னால தேட்டர்லாம் மூடினாங்க. ஸோ எனக்கு அந்த டைம் எப்போ நினச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த அல்வானா எந்த ஒரு அல்வா? ஸ்கிரிப்ட் ஏதாவது வரும், படம் பண்ண கூப்பிடுவாங்க. எனக்கு எனக்கு செட் ஆகலை, அப்படி பிடிக்கலன்னு இல்லை, பிடிக்கலன்னுக்குள்ள உள்ளே போகிறதில்ல. செட் ஆகலைன்னா அப்படியே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, டேரெக்டாக வந்துட்டு எனக்கு செட் ஆகலை சார், நான் பண்ணலன்னு சொல்லாமல், எனக்கு இப்போ டேட் இல்லை சார், நான் வேறு ஒரு படம் போகிறேன், ஒரு 1.5 months நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அல்வா கொடுப்பேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் எங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ், மெசஞ்சர் படத்துலேருந்து ஹீரோ ஸ்ரீராம், ஹீரோயின் மனிஷா அண்ட் டைரக்டர் ரமேஷ் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 3 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்ரீராம். நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். மனிஷா, ஹீரோயின் ஆஃப் த மூவி, சொல்லுங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ். அண்ட் டைரக்டர் சார், உங்களோட குழந்தை அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, மோஸ்டா டெலிவர் பண்ற அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும் ஒரு டைரக்டருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாள் நீங்க ஆசைப்பட்ட கனவு வந்து நிறைவாயிருக்கு. உங்களோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அவ்வளோதான் பேசுவீங்களா சார்? ஓ மை காட், நான் எப்படி ஷோ நடத்துறது அப்படின்னு நடத்தாலே. இல்லை, அவருக்கு நீங்கள் மைக் கொடுத்தா மட்டும் தான் பேசுவார். கையில் மைக் இருக்கணும். நீங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது டைரக்டர் மோட்லயே தான் இருக்கணும் எப்போதுமே. சூப்பர். அண்ட் அதே மாதிரி மெசஞ்சர், இந்த வேர்ட் வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு. மெயினா ஜென்சி கிட்ஸ் வந்து டக்குன்னு வந்து ரிலேட் பண்ணுவாங்க மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு நேம். ஏன்னா ஆப்ஸ்லாம் வந்து மெசஞ்சர்ல நாங்க டெக்ஸ்ட் பண்ணோம்ப்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கலோக்கியலான ஒரு வார்த்தை. ஸோ இந்த டைட்டில் வந்து வச்சதுக்கான காரணம் என்ன இந்த படத்துக்கு? இல்லை, கதை முக்கியமாக அதில் தான் நடக்குது. ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலயமா ஒரு ஆவி வந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இறந்து போயிடுறாங்க ஒரு கட்டத்தில். ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அது ஒரு மீடியமாக வச்சுட்டு ஒரு கான்டாக்ட் இருக்கிற மாதிரி. அதனால அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துன்னு வச்சு. ஓகே. நிறைய டைட்டில்ஸ்லாம் வந்து மைண்ட்ல இருந்துச்சா? இல்லை, மெசஞ்சர் ஒரே டைட்டில் தாங்க. ஓகே. இது கிடைக்கல, ஃபஸ்ட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் அதை தமிழில் வந்து பற்றியம்னு வச்சோம், மெசஞ்சரோட தமிழ். அப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனால மெசஞ்சர் வச்சிட்டோம். சூப்பர். அண்ட் ஸ்ரீராம், நீங்க சொல்லுங்க, இந்த படத்துக்குள்ள எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? தெரியல, டேரக்டர் தான் கேட்கணும். டேரக்டர் தான் வந்தார் என்கிட்ட, ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுசாக இருந்தது. ஸோ பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. உங்களுக்கு ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ்லாம் வந்திருக்குமே கண்டிப்பா. ஹீரோ வேற, நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓ மை காட் வாட் a பியூட்டி, ஹேண்ட்ஸம் ஆக்டர் அப்படின்லாம் ஏகப்பட்ட மெசேஜஸ். அவ்வளோலாம் இல்லைங்க, போய் சொல்றாரு. நம்புற மாதிரியால இருக்கு. இல்லை, நிஜமா வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, எல்லாருக்கும் வர்றது தான். ஸோ நிஜமாலே இந்த அமானுஷ சக்தி அந்த மாதிரிலாம் உணர்ந்தீங்களா இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது? அந்த மெசேஜ்லாம் வந்தோடனே வீட்டுக்கு போயும் இல்லை எனக்கு அதே ஒரு ஃபீல்ல இருக்கே, யாரோ வந்து என்ன அப்படியே வந்து இல்லை, அதுதான் ஆக்சுவலி இது ஒரு ஹாரர் மட்டும் சொல்ல முடியாது. இது ஒரு ஹாரரோட சேர்த்து ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் இது. தென் அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பயமுறுத்துகிற ஹாரரோ அப்படிலாம் கிடையாது. லைக் வந்து பீஸா வரும்போது வந்துட்டு எப்படி ஒரு புதுசாக இருந்ததோ, ஹாரரில் ஒரு புதுசாக இருந்ததோ, அண்ட் அப்புறம் அந்த 13B பண்ணார்ல விக்ரம்குமார் சார், அப்போ எப்படி ஒரு புதுசாக இருந்ததோ அது மாதிரி இது ஒரு மீடியம்குள்ளேருந்து வர்ற ஒரு ஆவி தான். அது வந்து பயமுறுத்துறதோ நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற ஆவியெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி, ஒரு நல்ல சோல் மாதிரி தான். லைக் நீங்கள் சைக்கோ பார்த்துருப்பீங்க, அந்த சோல் வந்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இது ஒரு நல்ல சோல் தான். ஆனால் எனக்கு பயம்லாம் இல்லை. ரியல் லைஃப்லயே பேனா பயம் இல்லை அந்த மாதிரி. இல்லை, இது ஆன்மாங்கிறத வச்சு பண்ணியிருக்கோம். ஆவி பேயின்னா ஒரு ஹாரர் காமெடியெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, இது ஒரு ஆன்மாங்கிற மாதிரியே வச்சு ஒரு லவ் ஸ்டோரி தான்.
லவ் வித் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி. ஓகே, சோ லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டீங்க. இவ்ளோ அழகான ஒரு ஹீரோயின் இருக்காங்க, ஆனா பேய் வந்து வேற ஒருத்தவங்க மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. சோ அப்ப ஹீரோயின் இங்க இருக்கும்போது அங்க எப்படி லவ்? என்ன இது நாட் புரியல எனக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணுமா? அதானே பார்த்தேன். ஒரு ஹீரோக்கு 2 ஹீரோயின் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி. மனிஷா, வாட் இஸ் திஸ் மனிஷா? கேட்டிங்களா நீங்க டைரக்டர்ட்ட? சார் வந்து ஸ்கிரிப்ட் அப்படி எழுதிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி he selected me அந்த ரோலுக்கு, அந்த கேரக்டர். அண்ட் சொன்ன மாதிரி ஆவி, அது பயப்படுற மாதிரி ஆவிலாம் இல்லை, ஒரு நல்ல சோல். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலியாக போய் அந்த படம் பார்க்கும்போது ஜாலியாகவும் இருக்கும், பயம் வர்ற மாதிரிலாம் ஒரு படம் இல்லை. ஓகே, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், லைக் யூ கேன் என்ஜாய் த மூவி. நைஸ். யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாரர்னாவே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க சென்சார் போர்டில். ஸோ எங்கள் படத்துக்கு யூஏ தான் கொடுத்துருக்காங்க. வாவ். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக போய் பார்க்கலாம், இந்த கிட்ஸோடையே. அண்ட் மனிஷா, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இந்த கதையை கேட்டோன்னே உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உங்களுக்கு டவுட் இருந்ததா நான் அந்த ஆவியா இல்லை நார்மலாக இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கா? ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் டேரக்டர்கிட்ட கிளியர் பண்ணீங்களா? கேட்டேன். ஆக்சுவலி மீட் பண்ணும்போது சார் சொன்னாங்க, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, உங்கள் ரோல் இந்த படத்தில் வந்து இதுதான். ஸோ அதை தவிர கதை ஃபுல்லாக சொல்லும் போதும் புரிஞ்சுது. தென் ஐ செட் சரி ஓகே சார், நம்ம இதை பண்ணலாம். இந்த ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் இது. எல்லா படத்துலேயும் வர ஒரு ஹாரர் மாதிரி இல்லாத, லைக் பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் குட் மூவி இல்லை, லைக் யூ வில் என்ஜாய் இட். இன்ஃபேக்ட் இப்படிலாம் ஒரு லவ் இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு யாராவது லவ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. நைஸ். அண்ட் அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க சொல்லுங்க, மெசஞ்சர் படத்தோட கதை எங்க உருவாச்சு? ஃபுல்லா வந்து கற்பனையா, இல்ல ஏதாச்சும் வந்து யாராவது சொன்னதை கேட்டு, இல்ல உங்களோட லைஃப்லயே வந்து ஏதாவது நடந்த விஷயங்களா? இல்லை, இது முழுக்க கற்பனை தாங்க. சும்மா நிறைய படம் பார்க்குறோம், நிறைய படிக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு சின்னதாக தோணுன விஷயந்தான். அது அப்படியே டெவலப் பண்ணது தான். ஓகே, சரி, எழுதும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படியே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணோம், அவரும் ஓகே சொன்னார். அவர் வந்து சாரை ஒரு கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணார், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படியே த்ரோ பண்ணிட்டோம். சூப்பர். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து கிடைக்கிறது ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா உங்களுக்கு? இல்லை, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு வேறு கதைகளை வச்சுட்டு. இந்த கதை எழுதணுன்னா எனக்கு கிடைச்சிருச்சு, உடனே கிடைச்சிருச்சு. ஆமாம். அண்ட் இதை நான் கேள்வி கேட்கணுன்னே இருந்தேன். ஸோ இட் இஸ் பிரசாந்த் அவர்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாரு, மூவி ரிவ்யூஸ்லாம். ஸோ அவரே வந்து நம்ம மூவியில் நடிச்சிட்டாருன்னா ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால அவர் ஆக்ட் பண்ண வச்சிங்க? இல்லை, அவர் ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ரொம்ப, நான் எழுதும்போதே அவர் நோட் பண்ணி எழுதினேன், பிரசாந்த்னு போட்டே தான் எழுதினேன். அவர்கிட்டே நான் சொன்னேன், அதனால் அவர் உடனே வரேன்னாரு. ஓகே, அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடிக்கிற எல்லா படங்களுக்கும் ஒரு பாசிட்டிவா சொல்றது இல்ல, என்ன இருக்கோ அதான் சொல்றாரு. ஸோ இதுக்கு பாசிட்டிவா சொல்லுவார், நம்புறோம், பார்ப்போம். நைஸ். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. நம்ம ஷோ பேரு சாய் வித் செலிபிரிட்டி. 3 அற்புதமான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்களுக்காக ஏகப்பட்ட டீஸ் வந்து நாங்க சர்வ் பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஹீரோயின் வந்து ஆரம்பிக்கலாம், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ மனிஷா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த டீ வேணும்? மாச்சா, பிளாக், ஜிஞ்சர், மசாலா, மின்ட், சென்ச்சா? பிளாக் டீ. பிளாக் டீ. ஓ, டயட்டா? அப்படிலாம் இல்லை, டயட்லாம் கிடையாது, நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நல்லா சாப்பிட்டு டைம்ல சாப்பிடணும். அது என்ன சாப்பிட்றோன்னுலாம் இல்லை, டைம்ல சாப்பிட்டீங்கனாலே மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரே இடத்துல உட்காந்தோன்னா வெயிட் போடும். ஸோ மூமெண்ட் ஹாஸ் டு பி தேர், பாடி மூமெண்ட். அண்ட் சூடு தண்ணி இல்லை, இந்த மாதிரி பிளாக் டீ. நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டயட். டயட்னு சொன்னேன்னா நான் பிரியாணி சாப்பிட்ற ஆளு, என்ன பார்த்து டயட்னு. ஸோ அதனால அவங்க டெய்லி பிரியாணி சாப்பிடுவாங்க. டெய்லி பிரியாணி? நான் ஷூட்டிங்கில் பல நாள் பார்த்துருக்கேன், அவங்க வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க. நல்லா பிரியாணி மூந்து பார்த்தாலே வெயிட் போடுதேப்பா. ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? அதுதான் சொன்னல, டைம்ல சாப்பிட்டானா வெயிட் போடாது. நம்ம அந்த டைம்ல எந்த ஃபுட் இருந்தாலும் டைம்ல சாப்பிட்டு. உங்களுக்கு நல்ல மனசு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால வெயிட் போடுது. இன்டைரக்டா நான் இதுக்கு பொறுப்பு இல்லப்பா. ஆமா பாருங்க சார். சரி, பிளாக் டீ சூஸ் பண்ணிருக்கீங்க. பிளாக் டீ உள்ளே பிளாக் டீ இல்லே பேட்டரி இருக்கு. சோ இத பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்பேன், நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர், கை தட்டுவோம். இல்லாட்டி இங்க வந்து பனிஷ்மெண்ட் ஜூஸ் இருக்கு, பாவக்காய் ஜூஸ், அது வந்து நீங்க குடிக்கிற மாதிரி ஆயிடும். சோ பேட்டரி பேஸ் பண்ணி ஈஸியான கேள்விதான். நம்மளோட மெசஞ்சர் மூவி செட்ல யாரு பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? என்னடா இது இவ்ளோ சார்ஜ்ல இருக்காங்க அப்படின்னு. நீங்க தானா? பாருங்க, செல்ஃப். நான் கூட டைரக்டர்ட்ட சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படியா? நான் தான். நீங்க தானா எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல? ஆமா. ஹீரோ டைரக்டர் இத ஒத்துக்கிறீங்களா நீங்க? எனர்ஜியா இருப்பாங்க.
ஆமாம், எனர்ஜினா என்ன? அப்போ பேட்டரி தானே. ஹீரோ சொல்லுவா. எல்லாரும் யார் நான் ஒத்துக்க முடியாது. எங்கள் டிஓபி அவர் வந்து ஃபுல் எனர்ஜியில் இருப்பார். அண்ட் அதே மாதிரி ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப சோர்வாக இருக்கும் போது என்னடா இது லைஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போக மாட்டேங்குதே, ஒரே கடுப்பாக இருக்கே அப்படின்னும் போது யார் வந்து பேட்டரியாக செயல்படுவாங்க உங்கள் லைஃப்பில்? லைஃப்பில் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் காட். ஓகே, நைஸ். ஸ்ரீராம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் யார் பெரிய பேட்டரி? அவன் சொன்ன காட் தான். சேம் ஆன்சர். சரி, ஓகே ஓகே ஓகே, காப்பி அடிக்கணும் சொன்னாலும். சரி, எனக்கு அம்மா அண்ட் அப்புறம் நான் நிறைய மியூசிக் கேட்பேன். மியூசிக் தான் எனக்கு. ஓகே, சாங்ஸ் நிறைய கேட்பேன். அண்ட் டேரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்து பேட்டரியாக இருக்காங்க உங்கள் லைஃப்பில்? ஏன்னா டேரக்டர்ஸோட ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு ஹிட் கொடுக்குற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, அந்த டைமில் யார் பேட்டரியாக செயல்படுறது உங்கள் லைஃப்பில்? இல்லை, எனக்கு எங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டு தான். என் தம்பி, என் தங்கச்சி எல்லாருமே. இந்த படத்துக்கு பேட்டரினா தயாரிப்பாளர் தாங்க. அவர் கதை கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண்ணி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி வரிசை எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இப்போ வரைக்கும் போய்கிட்டுருக்கு. அப்புறம் எனக்கு கூட சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஷூட் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது. அற்புதம், சூப்பர் சார், நைஸ். இப்போ பேட்டரி முடிஞ்சிடுச்சு, 3 பேரும் வந்து பதில் சொன்னதுனால தப்பிச்சிட்டிங்க. அடுத்தடுத்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லனா அந்த பாவக்காய் ஜூஸ் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணோம். எந்த டீ வேணும்? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ. சேஃபாக போகிறீங்களா? ஜிஞ்சர் டீ உள்ளே ஹீரோக்கேத்த ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. நிச்சயமா எல் ஃபார் லவ். ஓகே, சோ சொல்லுங்க, இந்த படத்துல மெசஞ்சர் படத்துல என்ன மாதிரியான காதல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம்? எல்லாமே ட்ரீம்லேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ட்ரீமில் தான் நிறைய லவ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டில் வந்து ட்ரீமில் தான் இருந்திருக்கோம். ட்ரீம்லேயும் நம்மளோட கற்பனையில் தான் இருந்திருக்கோம். அது இந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். நிறைய கற்பனையிலையும் நிறைய ட்ரீமில் தான் இருக்கும். ஸோ அது எனக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஓகே, ட்ரீம். ஓகே, அந்த கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள், ரொமான்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரொமான்ஸ்னா தான் ரெண்டு பயங்கரமாக ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், வேறு லெவலாக இருந்தது ரொமான்ஸ்லாம். இல்லை, எனக்கு எந்த படம் பண்ணாலும் அந்த கேரக்டராக இருக்க பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த கேரக்டராக இருக்கும்போது எனக்கு அது ரொமான்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. யார் கூட சீக்வன்ஸ் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரோட வந்து சூப்பராக அந்த லவ் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு? மனிஷாவோடையா இல்லை அந்த இன்னொரு ஹீரோயினோடையா? மனிஷா வச்சுக்கிட்டே கேட்டேன் எப்படிங்க? உண்மையை பதில் சொன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. எனக்கு லஞ்சுக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இப்போ கட் போடாது. அப்பனா நீங்க இல்ல, அதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஷார்ப்புங்க. புரிஞ்சிருச்சுல. அந்த ஹீரோயின் நேம் ஃபாத்திமா, அவங்க பேரு. ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ மனிஷா கூட எனக்கு நிறைய சீன்ஸ் இல்லை இருந்தது. அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இல்லை. ஸோ அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. லவ் ரொமான்ஸ்னு கேட்டதுனால அந்த ஆன்சர். ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் மனிஷான்னு சொல்லியிருப்பேன். சரி, நைஸ், சொல்லிட்டீங்க பதில். ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து மூவியில் மெசஞ்சர் மூவியில் வந்து சொல்லிட்டீங்க. உங்களோட ரியல் லைஃப் லவ் ரொமான்ஸ் பற்றி சொல்லுங்களேன். தெரிலங்க. இது நீங்கள் யோசிக்கிறதுலேயே அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. சினிமாவை தாங்க லவ் பண்ணுறேன் நான். சீரியஸ்லி அந்த ஜூஸ் எடுத்து கொடுங்க. சீரியஸாகவே சினிமா தான் லவ் பண்ணுறேன் நான். சீரியஸாகவே சினிமா தான் லவ் பண்ணுறேன் நான். நிஜமாலே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் லவர் இல்ல? இல்ல, இப்போதைக்கு சினிமா தான் என்னோட காதல் அப்படின்னு இருக்கீங்க. சரி, என்ன மாதிரி பொண்ணு வேணும்னாச்சும் சொல்லலாம்ல, இப்போ மக்கள் பார்ப்பாங்கல்ல. அது திடீர்னு அது அந்த ஸ்பார்க் எங்கேயாவது வரணும். நம்மளே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்படி ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. ஸோ எப்போ வேணாலும் நடக்கலாம். உங்களை நம்பலாமா? நம்பலாங்க. பாவக்காய் ஜூஸ்லாம் கொடுத்துறாதீங்க. மனிஷா, நீங்கள் சொல்லுங்கள், இவரை நம்பலாமா? தெரியல, ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும். என்ன இருக்கா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. ஏன்னா ஆல்வேஸ் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், லைக் ஷூட்லேயும் ஃபோனில் சில பேர்லாம் ரொம்ப ஃபோனில் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு தெரியாது. ஓகே, அதனால் தெரியாது சொல்கிறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ ஹீரோ அவர்கள்ட்ட வந்து கேட்கலாம் ஹீரோயினை பத்தி. மனிஷாக்கு வந்து எப்படி காதல் கதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா லவ் பண்ணுவாங்க. படத்துல மூவில அதுதான் மூவில அவங்க ரியாக்ஷன் ஒரு நிமிஷம் ஐயோ அப்படின்னு எனக்கு இல்ல படத்துல நல்லா லவ் பண்ணுவாங்க. நிறைய லவ் ஸ்டோரிஸ்லாம் அவங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம். ஓ நைஸ். ஐ மீன் நிறைய மூவிஸ் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி படம் வரும்னு சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் மனிஷா, நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான ஒரு பார்ட்னர் இருந்தா I'll be very happy? இந்த விஷயங்கள்லாம் இருந்தா கிரீன் ஃபிளாக் பானா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க ஒரு பார்ட்னர்ட்ட? She has to be understanding and நமக்குள்ள ஒரு ஜாலியாக இருக்கணும். ஜாலியான ஹாப்பியாக எப்போவுமே, அதுதான் லைஃப். பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணும் பார்க்க அப்படி அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி ஒரு ஜாலியான ஹாப்பி பர்சனாக இருக்கணும். ஹாப்பி கோ பர்சன். சினிமாவில் இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கா? அப்படின்ட்டு இல்லை. லைக் நார்மலாக சினிமாலேருந்து தான் இல்லை இந்த மாதிரி ஃபீல்ட்லேருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல. அது எப்போ வரணுமோ அது வரட்டும். நல்லவராக இருந்தால் போதும். அப்படி நைஸ். அண்ட் டைரக்டர் சார், ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க மெசஞ்சர் மூவி வந்து ஒரு காதல் கதை தான், ஒரு சூப்பரான ஒரு லவ் பேஸ்டான மூவி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன மாதிரியான காதல் வந்து எதிர்பார்க்கலாம்? நிறைய காதல் இருக்குல்ல, ஜென்சி காதல் இருக்கு, 90s காதல் இருக்கு. ஸோ இப்போ ஒரு காதலுக்கு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க மக்கள். என்ன மாதிரி காதலாக இருக்கும்? அதுதான் ஒரு மிஸ்ட்ரியான லவ் தாங்க. ஜென்சி பசங்களும் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும், 90s கிட்டும் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்குமே வந்துட்டு 2 பேருமே ஆமாம் நம்மளும் இப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற பசங்களும் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே நைஸ். ஓகே, இப்போ டைரக்டர் அவர்களே நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அவங்க 2 பேரும் வந்து டீ சொல்லிட்டாங்க. இப்போ மாச்சா வேணுமா, செஞ்சாவா, மசாலாவா, மின்ட்டா? மசாலா. ஓகே, இல்லை ஏதாவது மசாலா கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். மசாலா டீ உள்ளே. இப்போ நீங்க பதில் சொல்லியே ஆகணும். யாரை வந்து செட்ல வெங்காயம்னு திட்டுவீங்க? ஐயோ, யாரும் திட்டினது இல்லைங்க. யார் அட என்ன நீ வெங்காயம் உரிக்க ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி? இல்லை, நான் யாரையும் திட்டினதே இல்லை. நீங்க சொல்லுங்க, அவர் எப்படி திட்டவே மாட்டாரா? திட்டுவார், பட் வெங்காயம் அவ்வளோ கோவப்பட மாட்டார். அவர் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார். அப்படி யாரையும் திட்டினது இல்லை அவர். செட்டில் நானும் ரொம்ப ஏதாச்சும் என்ன போங்க அப்படின்னு வர, அவ்வளோதான். அதிகபட்ச கோவமே அதுதான். இந்த பேட் வேர்ட்ஸ் தெரியாம வருகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? அந்த மாதிரி வெரி சாஃப்ட். கூட யாராவது ஒருத்தர் 2 பேர்ட்ட கோவப்பட்டு தான் பார்த்துருக்கேன் நான். அதிகபட்ச கோவமே அவ்வளோதான். ஓகே, பட் அது ஆக்சுவலாக கேள்வி கிடையாது. வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த படத்தில் என்ன மாதிரியான எமோஷனல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரி எமோஷனல் சீன்ஸ் இருக்கும்? நிறைய இருக்குது. அம்மா வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆயிடுவாங்க. அதில் வந்து ஹீரோ வந்து ரொம்ப பதறி அடித்து ஓடி வருவார். அந்த இது ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், கனெக்டாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே எமோஷ்னல் தாங்க. ஃபுல் எமோஷனல் படம் ஃபுல்லாகவே எமோஷ்னல் இருக்கும். ஓகே, நான் வந்து சில விஷயங்கள் கேட்குறேன். நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 100 எவ்வளோ % இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், சரியா? எமோஷனல் சீன்ஸ் எவ்வளோ % இருக்கும் படத்தில்? ஒரு 30% இருக்குங்க. 30%? ஆமாம். ஓகே, ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்தே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்ஷன் சீன்ஸ்லாம்? இது ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷன் கிடையாது, ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஆக்ஷன். அப்போ 0? 0 தான். ஓகே, ஹாரர்? 30% இருக்கும். 30%. ஓகே, த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ்லாம்? அதுவும் இருக்குது. திக் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குங்க, அதுவும் இருக்குது. த்ரில்லர்னா ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி த்ரில்லர் இருக்காது, எல்லாரும் பார்க்குற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, காமெடி காட்சிகள்? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்லேருந்தே கொஞ்சம் காமெடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மதர் கேரக்டர் இவங்க கேரக்டர்லாம் கொஞ்சம் அந்த ஆவியை வச்சு கொஞ்சம் காமெடி மாதிரி ஒரு ஃபீல் போகுது. கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு பாதி ஒரு 1/2 hour கிட்ட வரும். ஓகே, ஸோ 50% சொல்கிறாரு. நம்மளே சொல்லிடலாம்னு சொல்லிட்டீங்க செகண்ட் ஹாஃபில். ஓகே, அதே மாதிரி சஸ்பென்ஸ் சீன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும்? இருக்கும். ஒரு ட்ராவல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க ஒரு வில்லேஜ் போவாங்க, அங்கே ஒரு சஸ்பென்ஸ் போய்கிட்டு இருக்கும். ஒரு 20-25% இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, நான் வந்து இவங்கள்ட்ட கேட்டால் தான் கரெக்டான பதில் வரும். ஸோ டைரக்டர் அவர்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு பயங்கர அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி திட்டினார்னா என்ன வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவார் அவர்? நான் சொன்னேனே, போங்க நீங்கள் போங்க, என்ன அவ்வளோதான். வேற எந்த வார்த்தையும் வராதா? திட்டினதெல்லாம் கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட திட்ட மாட்டார். அதுதான் இவ்வளோதான் நான் சொன்னேன். இதுதான் அவங்கள்ட்ட தான் திட்டுவார், இவ்வளோதான் திட்டுவார், அவ்வளோதான். டெய்லி மெடிடேஷன் பண்றீங்களோ? கோவம் வரக்கூடாது. மெடிடேஷன் பண்ணுறேன், அதனால இல்லை, எனக்கு அப்படி பழகிருச்சு. சூப்பர் சார், எனக்கும் அந்த டிப்ஸ்லாம் சொல்லுங்க, எப்படி கோவப்படாமல் இருக்கணும்னு. டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. மனிஷா, நீங்க தான் சொல்லணும். மாச்சாவா, செஞ்சாவா, மின்ட்டா? மாச்சா. ஓகே, மாச்சா வந்து ஒரு ஜப்பான் டீ. ஸோ ஜப்பான் டீ உள்ளே ரப்பர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சீன் நடிச்சிருப்பீங்க, வேற லெவலாக இருக்கும். பட் அந்த ஃபுட்டேஜ் காரணத்தினால ஏதாவது இரேஸ் ஆயிருக்கா மெசஞ்சர் மூவியில்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா சீனும் இருக்கு. ஓகே, எல்லாமே வந்துருச்சா? எதுவுமே இரேஸ் ஆகலையா டைரக்டர் சார்? இல்லை, இவங்க சீன் எதுவும் இரேஸ் பண்ணல. கொஞ்சம் ஆனால் ஒரு 7 சீன் கொஞ்சம் டெலீட் பண்ணோம். இவங்க சீன் கிடையாது. ஓகே, அண்ட் அப்போ நீங்கள் லைஃப்பில் சொல்லுங்கள், ஏன்னா இதில் எதுவுமே இரேஸ் ஆகலைன்னு சொன்னீங்களே. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை இரேஸ் பண்ணணும்னா உங்களோட லைஃப்பில் எந்த விஷயம் சொல்லுவீங்க?
ஃபர்ஸ்ட் இனிஷியலி நான் சினிமாவில் வரும்போது லைக் சில படம்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம சூஸ் பண்ணி பண்ணது, சில இதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி வந்து பார்க்க போகும்போது சில ரோலில் நான் அதை வந்து வேற ஒரு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த நினச்சிட்டு நான் மேபி ஐ வுட் லைக் டு எரேஸ் தட். ஓகே, நிறையா வந்து டெசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தது ஸ்டார்டிங்கில். மேபி அதை எரேஸ் பண்ணணுன்ட்டு அது மாதிரி இருக்கு. நைஸ். அண்ட் ஸ்ரீராம், நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கையில் எந்த விஷயத்தை வந்து இரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த கோவிட்னு ஒன்று வராமல் இருந்துக்கலாம். ஸோ அதை எரேஸ் பண்ணலாம். கோவிட் வந்து உங்களை என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இப்போ. ஓகே. தென் என்னோட அப்பா கூட செகண்ட் கோவிட்ல தான், அந்த டைமில் தான் இறந்துட்டாரு. சாரி ஃபார் யுவர் லாஸ். என்னோட படம் கன்னிமாடம் ரிலீஸ் ஆகியும் தேட்டரில் இருக்கும்போது கோவிட்னால தேட்டர்லாம் மூடினாங்க. ஸோ எனக்கு அந்த டைம் எப்போ நினச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டைரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள், எந்த விஷயத்தை இரேஸ் பண்ணணும்? ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே வா, கோட்டை வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அப்படி தான் நினைக்கிறேன். என்ன காரணத்தினால? சூஸ் பண்ணி வந்தது கொஞ்சம் கரெக்டான டைத்தில் வரலையோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டாக படம் பண்ணது வச்சது எல்லாமே. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கணும்னு தோணுது உங்களுக்கு? தெரிஞ்சிருந்தா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னும் 2 டீ தான் இருக்கு. ஸ்ரீராம், நீங்கள் தான் சொல்லணும், சென்ச்சா வேணுமா மின்ட் வேணுமா? நம்ம ஒரு மின்ட் தாங்க. மின்ட். சைனா டீ வேணாமா? சைனாவே வேண்டாம். ஓகே. உங்களுக்கு வந்து ஹல்வா. ஓகே. நம்ம ஊர்ல ஹல்வா குடுக்கறதுனா என்ன சொல்லுவாங்க தெரியுதுல, புரியுதுல? எஸ். ஸோ உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அல்வா வாங்கின ஒரு மொமெண்ட்னா என்ன மொமெண்ட்? ஒரு படம் நான் மலையாளம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மலையாள படம் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு டிக்கெட் போட்டாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. நான் போயிட்டேன், ஏர்போர்ட் போயிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணாலும் யாருமே பிக் பண்ணல. ஸோ என்னன்னா, அது லாஸ்ட் மினிட்ல அவங்க ஹீரோவை மாற்றிருக்காங்க போல். கடைசி நேரத்தில் ஏதோ நடந்திருக்கு, அவங்க ஹீரோவை மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு அது இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. நான் வந்து ஏர்போர்ட்லேயே இருக்கேன், எனக்கு எங்கே போகிறது எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை இது ஷூட் இப்போ நடக்குமான்னு தெரியல, நீங்கள் கிளம்பிடுங்கன்றாங்க. கிளம்பிடுங்கன்னா எனக்கு எப்படி கிளம்பணும், இப்போ திரும்ப யார் டிக்கெட் போடுவா இல்லை நான் டிக்கெட் போடணுமா, எதுவுமே இல்லை, அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அது எனக்கு பெரிய அல்வா ஆச்சு. ஓகே. ஸோ நீங்கள் வாங்கின அல்வா பற்றி சொன்னீங்களே, நீங்கள் கொடுத்த அல்வானா எந்த ஒரு அல்வா? ஸ்கிரிப்ட் ஏதாவது வரும், படம் பண்ண கூப்பிடுவாங்க. எனக்கு செட் ஆகலை, அப்படி பிடிக்கலன்னு இல்லை, பிடிக்கலன்னுக்குள்ளே உள்ளே போகிறதில்ல, செட் ஆகலைன்னா அப்படியே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, டேரெக்டாக வந்துட்டு எனக்கு செட் ஆகலை சார், நான் பண்ணலன்னு சொல்லாமல், எனக்கு இப்போ டேட் இல்லை சார், நான் வேறு ஒரு படம் போகிறேன், ஒரு 1.5 months நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அல்வா கொடுப்பேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். சூப்பர். மனிஷா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சினிமா மேலே ஒரு ஆசை வந்துச்சு? நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஸோ மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே படம் லைக் ஃபஸ்ட்டு படம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேயும் வந்து ஹாரர் மூவி தான் ஃபஸ்ட்டு மூவி பண்ணது. என்ன மூவி? இருக்கான இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீர சிவாஜி பண்ணேன். அண்ட் தென் நட்டீஸ்வரோட போங் படம் அது பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் ஒரு கேப் இருந்தது, பிகாஸ் அம்மா ஹேட் சர்ஜரி அண்ட் ஆல்சோ அது கொஞ்சம் கேப் இருந்தது. பிறகு தான் திருப்பி சினிமாக்கே அகெயின் கேம் பேக். ஸோ அப்படி தான். நைஸ், சூப்பர். அண்ட் டைரக்டர் சார்? இல்லை, நான் திருநெல்வேலிங்க. அதனால் ஊருக்கு போனாலே அல்வா வாங்கிட்டு தான் வருவேன். கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் அல்வாவா ஸ்வீட்டாக கொடுத்துருக்கீங்க. நான் கூட வேற அல்வா அந்த மாதிரிலாம் இல்லை, வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன், அவ்வளோதாங்க. யாருக்கும் கொடுத்ததில்லை, அதாவது இந்த நீங்கள் சொல்கிற மீனிங்கில். ஓகே. உங்களுக்கு யார் அல்வா கொடுத்துருக்காங்க சார்? இந்த அல்வா சொல்ல, திருநெல்வேலி அல்வா சொல்ல. அதான் நிறைய மறந்துட்டாங்க. மறக்க முடியாத ஒரு அல்வா இருக்கும்ல, ஒரு என்னடா இது அல்வானே எனக்கு தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி யாரும் எனக்கு கொடுத்த மாதிரி, எனக்கு யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. இன்னும் சென்ச்சா மட்டும்தான் இருக்கு. நானே பார்த்துட்டோமா என்ன இருக்குன்னு. சென்ச்சா டீ உள்ளே, சென்ச்சா உள்ள நல்ல விஷயம் வந்திருக்கு. காசு பணம் துட்டு மணி வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் கேட்க போகிறேன். டைரக்டர் சார் சொல்லுங்கள், உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோடனே எவ்வளோ? ஃபர்ஸ்ட் சேலரி இது வரைக்கும் நான் வாங்கலை. என்னது, என்ன சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் படம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க சார். நெக்ஸ்ட்டு அது வாங்கிக்க வேண்டியதுதான்.
வாங்க வேண்டியதானே. ஓகே, அதுதான் அதுல வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி. அது ரொம்ப மினிமமாக தாங்க வாங்கியிருக்கேன் சார் நானும் வந்து கம்மியா தான் ஆரம்பிச்சும் போது வாங்கினேன். 9th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினேன். அந்த ஒரு மாதிரி 10க்குள்ளே தான் வாங்கியிருப்பேன். நல்ல சேலரி சார் அது. அப்படியா? இங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து சிங்கம்புலி சார் வந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து அப்ப வந்து 350 ரூபான்னாரு. அவருக்கு பீரியட்ல இருக்கும். அந்த மாதிரி கேக்குறேன் நான். இல்லை ஒரு 10K வாங்கியிருக்கேன். நல்ல அமௌண்ட். நல்ல அமௌண்ட் தான். நான் அது இப்போ ஸ்டார்டிங்ல அதுதான். ஓகே ஸ்ரீராம், நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஒரு ஆட் பண்ணேன். இந்த ஆட்க்கு வந்துட்டு 10K கொடுத்தாங்க. ஓகே, எந்த ஏஜ்ல ஞாபகம் இருக்கா? காலேஜா? இல்லை, இப்போ ஒரு 8 years பேக். ஓகே, ஆட்ல தான் ஆரம்பிச்சிங்க. 8-9 years இருக்கும். நைஸ். ஸோ இப்போ அந்த 10,000 வந்து எவ்வளோ? 10 lakhs-ஆ 10 crores-ஆ எப்படி மாறி இருக்கு? இல்லைங்க, லேக்ஸ்க்கு அதுவே ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க. அது வாங்குறதுக்குள்ள நான் பண்ற பாரு. க்ரோர்ஸ் ஆகட்டும். உங்கள் வாய் மட்டும் பழிக்கட்டும். கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக வாங்கிடுவார். மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், நடக்கும் கண்டிப்பா. சூப்பர். மனிஷா, நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி. நான் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது 15,000 10 to 15,000 சம்திங் ஞாபகம் இருக்குது. அது வாங்கினேன். அது இப்போ எவ்வளோ? நான் அதே கேள்விதான், எப்படி மல்டிப்ளை ஆயிருக்கு? இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல. ஐடியில் ப்ராப்ளம் வரும். அப்படிலாம் இல்லை, அவ்வளோ எனக்கு நீங்க வந்து 15 lakhs 50,000 ஒன்லி அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஐ எம் ஹாப்பி. ஆனால் எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் ஐ எம் ஹாப்பி நோ. ஸோ இந்த டீ பார்ட்டி வந்து அருமையாக முடிஞ்சிடுச்சு. சூப்பர். சூப்பருங்க. ஆனா என்னன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு சொல்லுங்க. சைனா டீ இருக்கு இல்லையா? சைனா டீ இல்ல, பாவக்காய் ஜூஸ் யாருமே குடிக்கல. அதனால அவங்க மேமே குடிச்சிடுவாங்க. ஆமா, அந்த மூணு இது அந்த ரூல் கிடையாது நம்மளோட. இல்லையா? இது ஒன்லி ஃபார் தி கெஸ்ட். ஓகேவா? பரவாயில்ல, நீங்க சாப்பிடலாம், நாங்க மைண்ட் பண்ண மாட்டோம். பாத்தீங்களா, கட்சி மாறிட்டீங்க நீங்க. உங்களை யாரையும் குடிக்க வைக்கல நானு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அடுத்த செக்மெண்ட் ரெடியா இருக்கு. அந்த செக்மெண்ட்ல வந்து நீங்க ஸ்லோவா பதில் சொன்னா கூட இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து குடிக்கணும். ஸோ ஃபாஸ்டா பதில் சொல்லணும். இந்த செக்மெண்ட் பேர் வந்து இதுவா அதுவா. நம்ம ஆடியன்ஸ்ட்ட வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸ்லாம் வந்து சொல்ல போறோம். எனக்கு தெரிஞ்சு மனிஷா வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஃபுட்டின்னு வேற சொன்னீங்க. ஸோ உங்கள்ட்ட இருந்தே வந்து ஆரம்பிக்கலாம். சரியா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு. கறி குழம்பு. கறி குழம்பு. ஓகே, கறி குழம்பு. கறி குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஓகே, தேங்காய் பால். தேங்காய் பால். தேங்காய் பால். ஆட்டுக்கால் பாயா வேணாமா? தேங்காய் பாலா ஆட்டுக்காலா? தேங்காய் பால் தான். தேங்காய் பால். ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். தக்காளி சாதம். தக்காளி சாதம். ஓகே, உங்கள்கிட்ட இருந்து இப்போ போறேன். பீட்சாவா பர்கரா? பீஸா. பீட்சா. பர்கர். பர்கர். ஓகே. பூரியா பொங்கலா? பொங்கல். நல்ல அது சாப்பிட்டது ப்ரொடக்ஷனில் கொடுப்பாங்களே, வேற லெவலாக இருக்கும்ல. நல்ல ஒரு தூக்கம் வரும். பூரி. பூரி. பொங்கல். பொங்கல் எல்லாம் நம்ம கட்சி தான், மெடிசன் கட்சி. ஓகே. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். ரெண்டுமே பிடிக்காது. ஃப்ரைட் ரைஸ். வேற வழி இல்லைனா ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? ரெண்டுமே பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று தான் கொடுப்போமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா? சிக்கன் 65. சிக்கன் 65. சிக்கன் 65. பிரெட் ஆம்லெட். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. முட்டை போண்டா. மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம். நண்டு ரசம். நண்டு ரசம். தக்காளி ரசங்க. மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. மசாலா வடை. மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. மசாலா வடை. மசாலா வடை. அது மட்டும் ஃபாஸ்டா. அது மட்டும் ஃபாஸ்டா சொல்றீங்க. எடுத்து சாப்பிட்டோம். நம்ம நேத்து சாப்பிட்டோம்ல. நேத்து சாப்பிட்டீங்க. வெரி நைஸ். ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு. 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 ஓகே. இட்லியா தோசையா ஃபைனலா? இட்லி. இட்லி வேற வழி இல்ல அந்த மாதிரியா? இல்லை, இட்லி பிடிக்கும். இட்லியா தோசையா? தோசை. தோசை. ஓகே, முடிஞ்சிச்சு சாப்பாடு செக்மெண்ட். ஏன் இது பாவக்காய் ஜூஸ் இல்ல. பாவக்காய் ஜூஸ் இல்ல. இது வந்து ஃபேவரட். சும்மா ஆடியன்ஸ்ட்ட வந்து உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கான ஒரு செக்மெண்ட். ஓ அப்படிங்களா? எஸ். இப்போ வந்து நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேரு எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே. நான் ஒரு மனிதன். ஓகே. நான் ஒரு அழகி. அழகி. ஓகே. நான் ஒரு இயக்குனர்.
என் வழி நேர்வழி. என் வழி நேர்வழி. சேம் பதில் சொல்லக்கூடாது. ஓ அது அது நான் சொல்லல, அது சொல்லல. சொல்லல. இந்த வாட்டி எக்ஸெப்ஷன். சேம் பதில் சொல்லக்கூடாது. நல்ல வழி. என் வழி நல்ல வழி. தனி வழி. சினிமா டைலாக் சார் அது. அப்படியா? நான் என்ன சொல்றேன்? நான் எப்படி நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு முழுங்கிட்டு வேற சொன்னேன். நேர்வழி அப்படின்னா நேர்வழி கூட இருக்கு. நேர்வழி கூட சினிமா டயலாக் இல்லையே நேர் வழி. நேர்வழி தான் சினிமா டைலாக் சார். என் வழி தனி வழின்றது எவ்வளவு பெரிய நேர் வழி எவ்வளவு தனி தனி வழி. ஆமா ஓகே, ஓகே. எவ்வளவு ஒரு மூணாவது கொடுத்து பாவக்கா நொரத்தள்ளி இருக்கிற பாவக்கா நிஜமாவே வா. குடிங்க, வேற வழி இல்ல. மக்களே, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா டைரக்டருக்கு வந்து பாவக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், ஐ லவ் சினிமா. அது அப்படிதான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் இல்லையா இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வார்த்தைன்ட்டாங்க. சினிமாக்கு என்னது தமிழ்ல? திரைப்படம். திரைப்படம். குடிங்க, வேற வழி இல்ல. பனிஷ்மெண்ட்லாம் இப்படி ஒரு ஹீரோ பனிஷ்மெண்ட் எடுத்துக்கலாமா? என்ன ஷார்ட்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? என்னது இது? நல்லா குடிச்சிட்டாரு. ஐ லவ் கடவுள். ஓகே, ஐ லவ் அம்மா. ஓகே, ஐ ஹேட் கொரோனா. ஓகே, அதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐ ஹேட் கோவம். ஐயோ. ஐ ஹேட் விரோதி. ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா எல்லாமே. என் வாழ்க்கையில் சினிமா அவசியமானது. நான் அடிக்கடி பாட்டு பாடுவேன். நான் அடிக்கடி சாப்பிடுவேன். சூப்பர். நான் அடிக்கடி எழுதுவேன். எழுதுவீங்க. ஓகே, நைஸ். என் வாழ்க்கை அழகானது. என் வாழ்க்கை சந்தோஷமானது. அற்புதமானது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை. சந்தோஷம். ஓகே, தெரிஞ்சதெல்லாம் சந்தோஷம். இல்லையே. இல்ல ஆகல. இல்ல 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 எப்படி ஆகும்? ஐயோ கொடுத்துருங்க, எல்லாம் முடிச்சிருங்க. இப்ப இது முடிஞ்சிடுச்சு, அப்ப டாஸ்க் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பெனால்டி இருக்கு, நான் சொல்லுவேன் அந்த பெனால்டி. பாடணும்னா சரி, வேற நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல அவ்வளவுதான். குடிங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். தேங்க்யூ. பாவம் ஹீரோயின் பாவக்கா ஜூஸ்லாம் குடிக்க வைக்கிறோம்ப்பா நாங்க. எனக்கு கோபம் வந்தா அமைதியா இருங்க. ஓகே, கத்துவேன். கோபம் வந்தா சாப்பிடுவேன். நான் ஜாலியா இருந்தா சந்தோஷமா இருப்பேன். ஓகே, ஜாலியா இருந்தா திரைப்படம் பார்ப்பேன். பாடுவேன். ஓகே, என் காதல் சிறப்பானது. இல்லன்னு சொல்லிட்டீங்களா? சிறப்பானது. எல்லாருக்கும் காதல் இருக்குங்க. என் காதல் சோறு. சோறா? அது என்னது சோறு? சோறு என் காதல். அதனால நீங்க இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் தமிழ்ல சொன்னேன். சோறு. ஓகே, குட். என் காதல் சினிமா தாங்க, வேற எதுவும் இல்லை. சினிமா தான் காதலே. சினிமா தான் மனைவி. ஆமா. நான் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லை. ஓகே, நான் கேட்டது சந்தோஷம். நான் கேட்டது அது இன்னும் வரல. ஓகே, எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி. எனக்கு கிடைத்தது நிம்மதி. ஓகே, எனக்கு கிடைத்தது என்னத்த சொல்றது? இந்த படம் சொல்லுங்க சார். ஓகே, இந்த படம். அடிக்கடி சொல்ற வார்த்தை கடவுளே. சாப்பாடு. சாப்பாடு தானா? இவங்க பேர் இனிமே சாப்பாடு மனிஷா என்று அழைக்கப்படும். நீங்க சொல்லுங்க, அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஐயோ. ஓகே, அடிக்கடி சொல்ற பொய். வந்துட்டேன் கிளம்பிட்டேன் வந்துட்டேன். இந்த பொய் ரிலேட்டபிள். அடிக்கடி சொல்ற பொய். சாப்பிடவே இல்லைன்னு சொல்வேன். சில டைம் எங்கேயாவது யாராவது நம்மள ஆஃபர் பண்ணுவாங்கல்ல சாப்பாடு. ஆஃபர்லாம் இங்கிலீஷ் வேர்டு எடுங்க. இல்ல ஜெனரலி நான் சொன்னேன். நான் ஒரு வேர்ட்ல அந்த இங்கிலீஷ் வேர்ட் சொல்லல. ஸோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். சில பேர் நம்மளை கேட்பாங்க, அவங்களுக்கு புண்படுத்தக்கூடாதுல்ல, அதனால திருப்பி சாப்பிடலன்னு சொல்கிறேன். ட்ரெயின் இவ்வளோ நேரம்லாம் நிற்காது. பனிஷ்மெண்ட் தான். ஏன்னா என்ன இது? அது போயிட்டு சொல்ல இங்கிலீஷ்ல சொல்லலாம். இல்லையே, அது முடிஞ்சு இன்னும் முடியல. ஆனா ஒன் வேர்ட்ல சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அது நீங்க வந்து யோசிச்சு ஒன் வேர்ட்ல என்ன சொன்னீங்க? ஒன் வேர்ட்ல சாப்பாடு. எல்லாத்துக்குமே சோறு சாப்பாடு எனக்கு இங்கிலீஷ்ல எதுவும் சொல்லக்கூடாது. டாஸ்க் கொடுத்துடலாம். ஈஸி டாஸ்க் தான். ஒரு அழகான பாடல் பாடணும் நீங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸ்.
பாடல் பாடுன்னு இந்த சொன்னா படத்துல இருந்து இல்ல பாடல் பாடுன்னு சொன்னா அது இந்த ஓகே. பாட்டு அவங்க கிட்ட இருந்து அழகான பாட்டுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே நீங்க பாடுங்க. இல்ல புரியல. இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்காகவே சூப்பரா பாடுறீங்க மனிஷா பாடுறேன். நீங்க. ஆ. ஆனா இந்த படத்துல இருந்து எனக்கு பாட்டு தெரியாது. சரி எனி சாங். ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை மொட்டுது, ஹோ ஹோ லா 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 லா. சூப்பர். Thank you. Such a sport. Thank you. பாருங்க அவங்க பாடுனாங்க. நீங்க வந்து தான். தொண்டையில் கிச் கிச் பாவக்காய் ஜூஸ் நானும் தான் குடிச்சேன். நான் பாடலையா? பாருங்க ஹீரோ சார் கத்துக்கணும் இந்த விஷயம் ஹீரோயின். கத்துக்கிறேன். டைரக்டர் நீங்க சொல்லுங்க அடிக்கடி சொல்ற போய். நல்லா இருக்கும்பேன். புரியல எனக்கு. இல்லை நல்லா இருக்கு அப்படிம்பேன் எது பண்ணாலும். இல்ல இப்போ இந்த இன்டர்வியூ எப்படி போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கு. ஓ அப்படி பாவக்காய் ஜூஸ் எடுத்து குடிங்க. கொஞ்சம் அதில் பொய் இருக்கும்ல. அப்ப அவங்க நடிச்சு முடிச்சிட்டு டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்னா அதுவும் பொய்யா? இல்லை அவங்க வேற மாதிரி சொல்லிடுவேன். நல்லா இருக்குன்னா வேற மாதிரி சொல்லிடுவேன். சூப்பர். எப்படி சொல்லுவாருன்னா நல்லா இருக்கு ஒன்று போயிடலாம், ஒரே ஒரு ஒன்று போகலாம், நல்லா இருக்கு எனக்கு ஒன் மோர். ஓ நல்லா இல்லைன்னு வாயில வரவே வராது. வராது. ஓகே சரி இந்த செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. சூப்பருங்க. அண்ட் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வர கெஸ்ட்லாம் வந்து அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். 3 சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி சைன் பண்ணிடலாமா? இதுதான் அந்த கப் உங்களோட சைன்காக காத்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? ஸோ 3 பேரும் வந்து ரொம்ப அழகாக வந்து சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸோ 3 பேரும் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் மெசஞ்சர் மூவி பற்றி சொன்னீங்க. அண்ட் மெசஞ்சர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ.